கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, என் மகளே, என் மகனே, உடைந்து போன பாத்திரத்தை தூக்கி போட்ட மாதிரி உங்களை தூக்கி போட்டுட்டாங்களா? நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் கூட இருக்குன்னு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பாத்திரம் உடைஞ்சிச்சின்னா தூக்கி போட்டுருவாங்க. அந்த பாத்திரத்துக்கு வந்து ஒரு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அதே போல் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை அப்படியே உடைந்து போய் நிற்கிது. கர்த்தர் சொல்கிறாங்க, உடைந்து போன உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உடைந்து போன உன் உள்ளத்தை என் இரத்தத்தினால கழுவுவேன்னு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. கல்வாரி சிலுவையில் தன்னவே சிலுவையில் பலியாக கொடுத்தார்ல தேவனே கர்த்தர், அவர் நம்மளை நேசிக்கும் போது இந்த உலகத்தில் நம்மளை யார் நேசித்தான்னா நேசிக்கலாம் என்னங்க? வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார்ல, அந்த ஒரு உறவு நமக்கு போதுங்க. யார் நேசித்தான்னா நேசிக்கலாம் என்னங்க? நம்ம உடைந்த பாத்திரன்னு மனிதர்கள் ஒதுக்கலாம், ஆனால் நம்ம ஆராதிக்கிற இயேசு ஒதுக்கவே இல்லைல்ல. அப்புறம் ஏன் கலங்குறீங்க? அப்புறம் ஏன் திகைகிறீங்க? வேண்டாங்க, கலங்காதே, திகையாதே. ஒரு நாள் நிச்சயம் முடிவு உண்டு. கர்த்தர் கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. ஆமென்.